ம். ஃப்ரெண்ட்ஸ், மோகன்லால் நடித்த புலிமுருகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மோகன்லால் கரியர்லேயே திருஷ்யம் தான் சூப்பர் ஹிட் படம். திரைக்கதை, இயக்கம், எடிட்டிங் மூணுலேயுமே வந்து பட்டாசு கிளப்பியிருப்பாங்க. அந்த படம் மலையாள சினிமா உலகத்துலேயும் சரி, பொதுவாக திரை ரசிகர்களாலும் சரி, மிகவும் ஆச்சரியமான அளவில் பார்க்க அளவுக்கு படத்தோட திரைக்கதையும் அவருடைய வெற்றி இருந்துச்சு. அதை வந்து கமல்ஹாசனோட பாபநாசன் பண்ணார். அந்த திருஷ்யம் படத்தை விட புலிமுருகன் வந்து இப்போ சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. திருஷ்யம் வந்து ஆல் டைம் ரெக்கார்டுன்னு சொன்னாங்க. இப்போ அதனுடைய வசூல் ரெக்கார்டை, டோட்டல் ரெக்கார்டை வந்து புலிமுருகன் ரிலீஸ் ஆகி 1 மாதத்துக்கு முன்னாலேயே அது வந்து பீட் பண்ணிடுச்சு. அப்பேற்பட்ட அளவுக்கு இந்த புலிமுருகனில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லணும். இதை புலிமுருகன் படத்தை FDFS பார்த்துருந்தா இந்த படம் இந்தளவு ஹிட் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக நான் கணிச்சிருக்கவே மாட்டேன். படம் ஹிட்டான பிறகு நான் பார்த்தேன். படம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் மம்முட்டி வச்சு போக்கிரியாச்சான்னு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காரு. அவரே தான் கசின்ஸ் அப்படின்னு அட்டர் ஃப்ளாப் படம் கொடுத்துருக்காரு. பொதுவாக ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்த இயக்குனருக்கு ஒரு முன்னணி ஹீரோ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அந்த ரிஸ்க்கை வந்து மோகன்லால் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அழகிய தமிழ் மகன் ஒரு ஃப்ளாப் படத்தை விஜய் கொடுத்தப்போ பரதன் இயக்குனர் எல்லாருமே வந்து திட்டினாங்க. அதே இயக்குனரை வந்து விஜய் கூப்பிட்டு பைரவா சான்ஸ் கொடுத்துருக்காரு. சமூக வலைத்தளத்தில் அதை பற்றி ரொம்ப கிண்டலும் கேலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறக்காக இதை சொல்கிறேன். கசின்ஸுங்கிற ஹிட் அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்தவர் புலிமுருகன் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கும்போது ஏன் அழகிய தமிழ் மகன் ஃப்ளாப் படம் கொடுத்த பரதன் பைரவா வந்து ஹிட் ஆகக்கூடாது? அதனால் அப்படி யாரும் பார்க்க வேண்டியதில்லை. சரி, இப்போது புலிமுருகனை பற்றி டாபிக் வருவோம். புலிமுருகன் ஃபாரஸ்ட்டு பேஸ் பண்ணி எடுத்த படங்கள்லாம் தமிழில் வந்து ஒரு 3 படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. உதாரணமாக மலையூர் மம்பட்டியன், சீவலப்பேரி பாண்டி, கேப்டன் பிரபாகரன். இந்த 3 படம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ரொம்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்த அதை பேக்ராப் எடுத்த படத்தில் ஹிட் ஆனதுன்னு சொல்லலாம். புலிமுருகனில் ஹீரோ சின்ன வயசில் அப்பா வந்து ஒரு புலியால் இழக்கிறார். அதனால் அவர் வந்து புலி மேலையில் வெறுப்பு. காட்டில் இருக்கிற புலி தேவையில்லாமல் நாட்டுக்கு வந்து மக்களை வந்து கொள்ளுது இல்லையா, அதை வந்து இவர் எதிர்க்கிறாரு. அந்த மாதிரி புலியில் வந்து வேட்டையாட நினைக்கிறார். சட்டப்படி புலியை வந்து தனி மனிதன் வேட்டையாடக்கூடாது. ஆனால் இவர் அதை பண்ணுறாரு. இவருடைய ஒர்க்கே அதுதான். இந்த மாதிரி கதை போகுது. படத்தில் வந்து புலி சம்மந்தப்பட்ட புலி ஹீரோ 2 பேரும் மோதிர சீன் மொத்தமே 3 தான். சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சீனு, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்போ ஒரு சீனு, கிளைமாக்ஸில் ஒரு சீனு, மொத்தமே அந்த